குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.5ல ஃபேக்டரைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸை கொடுத்துட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும், காரணிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. எப்படி இதில் 4 டேர்ம்ஸ், டேர்ம்ஸ்னா என்ன, லைக் டேர்ம்ஸ்னா என்ன, அன்லைக் டேர்ம்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக 3 டேர்ம்ஸ், அதாவது குவாட்ராட்டிக் ஃபார்மேட்டில் இருக்கும் அல்லது ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்கும். இல்லை இந்த மாதிரி 4 டேர்ம்ஸ் இருக்குதுன்னா 2 டேர்ம்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 2 டேர்ம்ன்ற கான்செப்டில் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஏதாவது காமன் டேபிள், அதாவது காமன் நம்பர் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா 3ன்ற டேபிள், அதாவது 3 எல்லாத்தாலையுமே டிவைட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் 3ன்ற நம்பரை மட்டும் காமனாக எடுத்து போடுறேன். அப்போ 3 எத்தனை டைம்ஸ் ஆர் 3, 3 ஒன்ஸ் ஆர் 3. அந்த 1 போட்டாலும் சரி போடலனாலும் சரி. ஸோ எக்ஸ் கியூபை அப்படியே எடுத்து எழுதுங்க. மைனஸ் 45ன்றது 3 டேபிள் எத்தனை டைம்ஸ் போகும். ஸோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, 3 ஒன்ஸ் ஆர் 3, ரிமைண்டர் 1. ஸோ அப்போ 1 5னா 15ன்னு வந்துடும். ஸோ 3 5s ஆர் 15. ஸோ லெஃப்ட் ஓவர் டேர்ம்ஸை அப்படியே எடுத்து எழுதுங்க. அடுத்தது ப்ளஸ் 225 3 காமனாக எடுக்கிறேன்னா 3 டேபிளால் டிவைட் பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ 225 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 2 நம்பர் எடுத்துக்கோங்க, 3 7s ஆர் 21, ரிமைண்டர் 1. ஸோ 3 5s ஆர் 15. இந்த டைரக்ட் டிவிஷன் தெரியலனா ரஃப் காலத்தில் டிவைட் பண்ணி போட்டு பாருங்க. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ். ஸோ இதை டிவைட் பண்ணுங்க 3 டேபிளில், 3 ஒன்ஸ் ஆர் 3, 3 2s ஆர் 6, ரிமைண்டர் 1. அப்போ 3 5s ஆர் 15, ஒய் கியூப். இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ஃபார்முலாவில் வரும். ஸோ அப்போது 3 இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸையும் நான் தனியாக நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஏ கியூப், இப்போ இதை எப்படி எடுத்து எழுதுறேன்னு பாருங்கள், ஏ கியூப் மைனஸ் இது எப்படி நான் அந்த ஃபார்முலான்றதை கண்டுபிடிக்கிறேன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கியூப் அப்படின்ற கான்செப்டில் இருக்குதுங்களா, பக்கத்தில் வர நம்பரும் கியூபாக பிரிக்க முடியும். ஓகேங்களா, 125 5 கியூப்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 டேர்ம், அதாவது எக்ஸ் ஒய் இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு டேர்மில் இங்கே ஸ்கொயர் இருந்ததுன்னா இங்கே ஒய்க்கு ஸ்கொயர் இருக்கும். இதுதான் அந்த பேசிக்கான கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஹிண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எந்த ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் 3 ஏ, அந்த ஏபின்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலாக பிராக்கெட்டாக போட்டுக்கும். ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் 3 ஏ பி ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். இந்த மாதிரி பிராக்கெட்ஸாக மட்டும் எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா, இப்போது இது ஃபஸ்ட்டு டேர்ம், தட் இஸ் ஏ கியூப். லாஸ்ட் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பி கியூப். அப்போ இதில் உள்ளே வரக்கூடிய வேல்யூ ஏவாகவும் இதில் உள்ளே வரக்கூடிய வேல்யூ பி ஆகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிராக்கெட் ஏ உடைய வேல்யூ, செகண்ட் பிராக்கெட் பி உடைய வேல்யூ. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிராக்கெட் ஏ உடைய வேல்யூ, செகண்ட் பிராக்கெட் பி உடைய வேல்யூ. இந்த ஏபி எல்லாம் எழுதுறதெல்லாம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறது. நீங்கள் வேணும்னா பென்சில் எடுத்து எழுதிக்கணும். ஸோ இப்போ இதை பாருங்கள், 1 எப்படி பிரிக்கலாம், 1 நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம், அது போடணுன்ற அவசியம் கிடையாது. எக்ஸ் கியூப்ன்றதை நான் எப்படி எடுத்து எழுதுறேன்னா எக்ஸ் த ஹோல் கியூப்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுறேன். இங்கே எழுதிட்டுனா அதோட லாஸ்ட் டேர்முக்கு வந்துடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி கியூப், இங்கே லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது 125. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 125 எப்படி பிரிக்கலாம், 5 த ஹோல் கியூப் பிரிச்சாச்சுங்களா. பக்கத்தில் என்ன இருக்குது, ஒய் இருக்குதுங்களா, அதை மறந்துடாதீங்க. ஸோ ஒய் கியூப் எப்படி எடுத்து எழுதலாம்னா ஒய் த ஹோல் கியூப். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, 5 கியூப் பண்ணால் 125, ஒய்யை கியூப் பண்ணால் ஒய் கியூப். இங்கே இருக்கிறத இப்படி எழுதியிருக்கோன்றதை செக் பண்ணி பார்த்துக்கிறோம், ரைட்டுங்களா. ஸோ இப்போது ஏ வர இடத்துல நான் என்ன போடணும்னா எக்ஸ் ஒன்றும், பி வர இடத்துல நான் என்ன போடணும்னா 5y. ஸோ ரஃபாக எடுத்து எழுதுறேன். ஏ வர இடத்துல எக்ஸ் ஒன்றும், பி வர இடத்துல 5y. சிம்பிள்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது, பிராக்கெட்டில் என்ன இருக்குதோ அது மட்டும்தான். இது ரஃப் காலத்தில் எடுத்து எழுதிக்கணும். இப்போ நீங்கள் பிராக்கெட்ஸ் போட்டிருக்கிற இடத்துல ஏபின்லாம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அப்படியே இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் வர ஏ வர இடத்துல எக்ஸ், ஏ எங்கெங்கெல்லாம் ஏ வருதோ ஃபஸ்ட்டு எக்ஸை போட்டுருங்க. அடுத்தது பி வர இடத்துல என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா 5y. ஸோ எங்கே வேறு பி இருக்குது 5y. இது வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸை கியூப் பண்ணால் எக்ஸ் கியூப், இங்கே ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிடுங்க. எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி -3 × 5 பண்ணிங்கன்னா 15, மீதி இருக்கக்கூடியது ஒய். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 5ஐ ஸ்கொயர் பண்ணால் 25, ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் வந்துருச்சு. ஸோ அப்போ 25ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 75. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. எப்போவுமே நீங்கள் ஒன்று போட்டுட்டிங்கன்னா அதை உங்களுடைய வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் திரும்ப செக் பண்ணி பார்க்குறது தப்பு கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ இது எந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப். இதுதான் இதோடைய ஃபார்முலா. ஸோ 3ன்றதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸு மைனஸ். ஏன் மைனஸ் ஃபார்முலாவில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங் ப்ளஸில் இருக்குதுங்களா, அப்புறம் மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ்.
மாறி மாறி வந்ததுன்னா ஃபார்முலா அதில் வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் வரும். ஸோ அப்போ ஏ மைனஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5y த ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஸோ இப்படி இருக்கிற அந்த சம்மை தான் நம்ம 3 காமனாக எடுத்து அதை அந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபார்முலாவுடைய ஒரிஜின் வெர்ஷன், அதாவது இது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், இது கண்ட்ராக்டட் ஃபார்ம், சுருங்கிய வடிவம். ஸோ இந்த இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்மேட்டில் கொண்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறோம். தேங்க்யூ.